கருட புராணத்துல இந்த சாலிகிராம கற்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஒருவர் மரண காலத்தில் இருக்கும் பொழுது இந்த சாலிகிராம கற்களை நினைச்சு வேண்டினாருன்னா, இப்போ இந்த 3 சிலைகளையுமே பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த சிலைய செதுக்கின சிற்பி யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சுமார் ஒரு 2000 கோடி மதிப்பீடுல அயோத்தியில ராமர் கோயில் கட்டிட்டு வர்றாங்க. இந்த கோயிலுக்கு எப்ப பூமி பூஜை போடுறாங்கன்னா ஆகஸ்ட் மாசம் 2020ஆம் வருஷத்துல இதற்கான பூமி பூஜை போட்டு கட்டுமான பணிகள் கடந்த ஒரு 3 வருடத்துக்கு மேல நடந்துட்டு வருது. இந்த சூழ்நிலையில வருகின்ற ஜனவரி மாதம் 22ஆம் தேதி இந்த கோயிலுக்கு குடமுழக்கு நடத்த போறோம் அப்படின்ட்டு இந்த கோயிலை நிர்வகித்து வரக்கூடிய அறக்கட்டளை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த கட்டுமான பணிகள் முடிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த கோயிலுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, இந்த கோயிலுடைய கருவறையில அமையக்கூடிய ராமருடைய சிலை தான். இந்த ராமருடைய சிலையை ராம்லல்லா அப்படின்னு அழைக்கிறாங்க. அதாவது ஒரு 5 வயது சிறுவனா இருக்கக்கூடிய ராமருடைய சிற்பம் தான் சிலையா வடிச்சு அந்த கோயிலுடைய கருவறைக்குள்ள வைக்கிறாங்க. அப்படி அந்த 5 வயதுடைய பாலராமருடைய சிலை இன்னும் தெரிவு செய்யப்படாமலதான் இருக்குது. கிட்டத்தட்ட 3 சிற்பங்களை அவங்க சிற்பமா செதுக்கிக்கிறாங்க. இந்த 3 சிற்பங்கள்ல ஒரு சிற்பத்தை தான் தேர்வு செஞ்சு அந்த சிற்பத்தை அந்த கோயிலுடைய கருவறையில வைக்கப்படும் அப்படிங்கிறத இந்த கோயிலை நிர்வகித்து வரக்கூடிய ராம ஜென்மபூமி தீர்த்த சேத்திர அறக்கட்டளை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த 3 சிலைகளும் பாத்தீங்கன்னா 2 விதமான கற்களால செதுக்குறாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா சாலிகிராம கற்கள் அப்படிங்கிற ஒரு கற்களாலதான் 2 சிலைகளை செதுக்குறாங்க. இன்னொரு சிலை பாத்தீங்கன்னா பளிங்கு கற்களால செய்யறாங்க. இப்படி இந்த 3 சிலைகளையுமே பாத்தீங்கன்னா 2 விதமான கற்களால செய்யறாங்க. இதுல இந்த சாலிகிராம கற்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் வருடம் பூமியில புதைஞ்சிருக்கக்கூடிய பழமையான கற்கள் அப்படிங்கிறாங்க. ரொம்பவே தெய்வீகத்தன்மை வாய்ந்த கற்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காணொளியில இந்த சாலிகிராம கற்கள்னா என்ன, எதற்கு இந்த கற்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இந்த கற்களுக்கு பின்னாடி நிறைய வரலாறுகள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த சாலிகிராம கற்கள்னா என்ன, ஏன் இது விஷ்ணு கோயில்கள்ல அதிகமா பயன்படுத்து அப்படிங்கிறதெல்லாம் இந்த காணொளியில பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த சிற்பங்களை செய்யறது யாரெல்லாம் செய்யறாங்க, இதற்கு எந்தெந்த பகுதிகளில் இருந்து சிற்பிகளா செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த காணொளியில பார்க்க போறோம். இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க உங்கள் யூஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட நம்ம சேனலை லைக் பண்ணிக்கங்க. இப்ப வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமா ஜெகதீஷ். நம்ம ஏற்கனவே இந்த போன காணொளியில இந்த அயோத்தி கோயிலுடைய கட்டுமானங்கள் எப்படி இருக்குது, இந்த கோயில்ல ஒவ்வொரு தனிப்பட்ட சாமிகளுக்கான சன்னதிகள் எல்லாம் எங்கெங்க வருது அப்படிங்கிறத முழுக்க அந்த காணொலியில கொடுத்திருந்தோம். இந்த காணொலியில பாத்தீங்கன்னா இந்த கோயிலுடைய மூலவரா இருக்கக்கூடிய ராமர் எந்த கற்களால செய்யப்படுறாரு அப்படிங்கிறத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம அந்த காணொலியில கூட குறிப்பிட்டிருந்தோம். இந்த கோயிலுக்கான மூலவருக்கான சிலை கிட்டத்தட்ட 3 கற்களால செதுக்கப்படுது. 3 சிலைகள் அவங்க வடிவமைக்கிறாங்க. இந்த 3 சிலைகள்ல ஒரு சிலையை தான் தேர்ந்தெடுத்து அந்த கோயிலுடைய கருவறையில வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த 3 சிலைகளை 3 விதமான சிற்பிகள் வடிவமைக்கிறாங்க. அந்த சிலைகளை பார்த்தீங்கன்னா ஒண்ணுதான் கருவறைக்குள்ள போகுது. அப்ப மீதமுள்ள 2 எங்க வைக்க வராங்க அப்படிங்கிற ஒரு விவாதம் போயிட்டே இருந்தது. இந்த சூழல்ல இந்த கோயிலை நிர்வகித்து வரக்கூடிய இந்த கமிட்டி ஒண்ணு சொல்றாங்க. அது என்னன்னா, இந்த 3 சிலைகள்ல ஒண்ணு அதிக தெய்வாதி தன்மையா இருந்ததுன்னா அந்த சிலைய கருவறைக்குள்ள வச்சு வழிபாடு நடத்துவாங்க. மீதமுள்ள சிலைய வேற எங்கேயும் கொண்டு போக தேவையில்லை. அந்த மீதமுள்ள 2 சிலைகளையுமே பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளேயே ஏதாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வைக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யறாங்க. இந்த முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோயில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் 3 தலங்களா உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு. அப்படி இந்த 3 சிலைகளையுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தளத்திலையுமே ஒவ்வொரு பாலராமருடைய சிலையும் அந்த ஒவ்வொரு தளத்திலையும் அந்த கோயில்ல வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராம ஜென்ம பூமி தீர்த்த சேத்திர அறக்கட்டளை சொல்லியிருக்கிறாங்க.
இப்போ இந்த 3 சிலைகளையுமே பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த சிலைய செதுக்குன சிற்பி யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இந்த கோயில்ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 2 சிலைகள் வந்துட்டு சாலிகிராம கற்களால செஞ்சிருந்தாங்க. 1 வந்து பளிங்கு கற்களால செஞ்சிருந்தாங்க அப்படின்ட்டு. இதற்கு 3 சிற்பிகள் வந்துட்டு இந்த சிலைகள செதுக்குறதுக்காக வர்றாங்க. அதுல 2 சிற்பிகள பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியால இருந்து வர்றாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா கணேச புத் அப்படிங்கிறதும், இன்னொருத்தர் பேரு அருண் அப்படிங்கிறவரும். இந்த 2 சிற்பிகளும் தான் இந்த சாலிகிராம கற்களால் ஆன அந்த சிலைய வந்துட்டு செதுக்குறதுக்கு ஒரு தலைமை சிற்பிகளா இருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பளிங்கு கற்களால் ஆன ஒரு ராமர் சிலை. இந்த சிலை பார்த்தீங்கன்னா, யாரால செதுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யநாராயண பாண்டே அப்படிங்கிறவரால தான் வந்து இந்த 3வதா இருக்கக்கூடிய பளிங்கு கற்களாலான அந்த சிலை வந்து செதுக்கப்படுது. இவர் பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்தவரா இருக்கிறாரு. இப்போ இந்த சாலிகிராம கற்கள்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சாலிகிராம கற்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு கற்கள் இல்ல. இந்த கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நேபாளத்துல முக்திநாத் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு கண்டகி நதிக்கரையோரத்துல உருவாகக்கூடிய கற்கள் அப்படிங்கிறாங்க. இந்த கற்கள் தான் வந்துட்டு ரொம்பவே வந்து தெய்வீக தன்மை வாய்ந்த கற்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான இந்த திவ்ய தேசங்கள் இருக்கு பார்த்தீங்களா, மொத்தமா ஒரு 108 திவ்ய தேசங்கள் இருக்குது. இதுல சில குறிப்பிட்ட திவ்ய தேச கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த கோயில்ல இருக்கக்கூடிய மூலவர் பார்த்தீங்கன்னா, இந்த சாலிகிராம கற்களால உருவாக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்லப்போனா, இதே இந்த நேபாளத்துல முக்திநாத் அப்படிங்கிற இந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த திவ்ய தேசம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த பெருமாள் வந்து ஒரு சுயம்பா உருவான ஒரு பெருமாள் தான். அந்த மூலவருடைய சிலையும் பார்த்தீங்கன்னா, இந்த சாலிகிராம கற்களால தான் உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாலிகிராம கற்கள் இருக்கக்கூடிய அந்த கோயில்கள்ல போய் பக்தர்கள் வழிபட்டாங்கன்னா, அதற்கான பலன் வந்து உடனே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து காலங்காலமா இருக்குது. ஏன் வந்து இந்த கற்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கற்கள் வந்துட்டு விஷ்ணுவுடைய உருவமாவே கருதப்படுது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, விஷ்ணு வந்து வஜ்ர கிரீடம் அப்படிங்கிற ஒரு புழுவா வந்து உருவெடுத்து இந்த கற்களுடைய மையப்பகுதிக்கு போயி ஓம்கார சப்தம் விடுது. அப்படி வந்து ஓம்கார சப்தம் விட்டுட்டே பார்த்தீங்கன்னா, தன்னுடைய உடல் அடையாளங்கள அந்த கற்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் வந்து முத்திரையா வந்து பதிக்குது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த கற்களுடைய மைய பகுதிகள்ல சங்கு, அதே மாதிரி சக்கரம், தாமரை போன்ற இந்த விஷ்ணுவுக்கு உரிய அந்த சின்னங்கள வந்து அந்த கற்கள்ல பதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் விஷ்ணுவுடைய ஒரு அவதாரமா தான் வந்து இந்த கற்கள பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் பக்தர்களிடம் நிலவரத நம்ம பார்க்க முடியுது. சாலிகிராம கற்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பல லட்சக்கணக்கான ஆண்டு பூமிக்குள்ளேயே புதைந்து ரொம்ப ஒரு வலிமையான கற்களா இருக்குது. அதனால தான் வந்துட்டு இந்த கற்களுக்கான முக்கியத்துவம் இன்னும் அதிகமா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. இன்னும் சொல்லப்போனா, இந்த மன்னர்கள் காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஊர் சபை இருக்கும். இந்த ஊர் சபைகள்ல ஏதாவது வழக்கு வந்து விசாரிக்க வந்தாங்கன்னா, அதுக்கு சாட்சி சொல்ல வருவாங்கல்ல, அந்த சாட்சி சொல்ல வர்றவங்களோட கையில இப்ப எப்படி வந்து பகவத்கீதை கொடுத்து நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னுலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இந்த சாலிகிராம கற்கள அந்த சாட்சி சொல்லவங்களுடைய கையில குடுத்து, அந்த சாட்சிய பேச சொல்லுவாங்க. அப்படி அந்த சாட்சி வந்து பேசும்பொழுது உண்மைய தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. அது மட்டுமல்லாம கருட புராணத்துல இந்த சாலிகிராம கற்கள பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஒருவர் மரண காலத்தில் இருக்கும் பொழுது இந்த சாலிகிராம கற்களை வந்து நினைச்சு வேண்டினாருன்னா, அவருடைய மரண காலத்துல அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி சொர்க்கத்தை அடைவார் அப்படிங்கிறது தான் இந்த கருட புராணம் வந்துட்டு இந்த சாலிகிராம கற்களை பெருமைப்படுத்துவதற்காக சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம நிறைய புராணங்கள் வந்துட்டு இந்த சாலிகிராம கற்களை வந்து ரொம்ப பெருமையா சொல்லுது. அதுல பத்ம புராணம் இந்த சாலிகிராம கற்களை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாலிகிராம கற்கள் உள்ள வீடு வந்துட்டு சொர்க்கத்துக்கு சமமானது அப்படின்னு சொல்றாங்க. யாரெல்லாம் இந்த சாலிகிராம கற்களை வந்து அவங்களுடைய வீட்டுல வச்சு வழிபட்டுட்டு வர்றாங்களோ, அவங்களுடைய வீடு சொர்க்கத்துக்கு சமமானது அப்படின்னு சொல்லிட்டு பத்ம புராணம் சொல்லுது.
மட்டுமல்லாம யாரெல்லாம் இந்த சாலிகிராம கற்கள் கிடைக்கக்கூடிய அந்த நதிக்கரையில நீராடுறாங்களோ அவங்க எல்லாம் கங்கையில நீராடுனதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சாலிகிராம தத்துவ முக்தாளி அப்படிங்கிற ஒரு நூல் வந்து குறிப்பிடுது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த சாலிகிராம கற்கள் அப்படிங்கிறாங்க. இந்த சாலிகிராம கற்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிவப்பு மற்றும் கருப்பு நிறத்துல கிடைக்கிறத பார்க்க முடியுது. ரொம்ப அரிதா பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்திலையும் வந்து இந்த சாலிகிராம கற்கள் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு தகவலும் நம்மளுக்கு கிடைக்குது. இன்னும் இந்த சாலிகிராம கற்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லணும் அப்படின்னா, ஒரு கோயில்ல ஒரு சிலை இருக்குதுன்னு வைங்க, அந்த சிலை வந்து சேதம் அடைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பழைய சிலையை நீர்நிலைகள்ல போட்டுட்டு அதற்கு பொதுவா புதிய சிலை வந்துட்டு வைப்பாங்க. அந்த புதிய சிலையை தான் வந்துட்டு மூலவரா வச்சு வழிபட்டுட்டு வருவாங்க. ஒருவேளை இந்த சாலிகிராம கற்களை வந்துட்டு சிலையா வச்சு அந்த மூலவரை வணங்கிட்டு வர்றாங்கன்னு வைங்க, அந்த சாலிகிராம கற்கள்ல ஏதாவது ஒரு பின்னல் இருந்தாலோ அல்லது விரிசல் ஏற்பட்டிருந்தாலோ ஏதாவது சேதம் அடைஞ்சிருந்தாலோ இந்த விரிசல்களை வந்துட்டு செம்பு கம்பியாலோ அல்லது வந்து வெள்ளி கம்பியாலோ கட்டி வந்துட்டு அந்த சிலையை வந்துட்டு வழிபடலாம் அப்படிங்கிறதும் ஒரு கருத்து. ஏன்னா அந்த சிலைக்கு அப்படி ஒரு விரிசல் ஏற்பட்டிருந்தாலும் கூட தெய்வீகத்தன்மை அந்த சிலைக்குள்ள எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறதால தான் சேதம் சிறிதாக இருந்தாலும் அந்த சிலையை வந்து வணங்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்தா நிலவுது. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த சாலிகிராம கற்களால தான் வந்துட்டு அயோத்தி ராமர் கோயில்ல சிலை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 சிலை வந்துட்டு இந்த சாலிகிராம கற்களால தான் வந்துட்டு செஞ்சிருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த சாலிகிராம கற்களாலான சிலை வந்துட்டு அந்த கோயில்ல ஏதாவது ஒரு தளத்துல வந்து அமையும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு இறுதியான பதிலா வந்து அந்த கோயிலை நிர்வகித்து வரக்கூடிய அந்த கமிட்டி வந்து சொல்லியிருக்கிறாங்க. வரும் ஜனவரி மாதம் 22ஆம் தேதி அதற்கான குடமுழுக்கு நடக்குது. இந்த நேரத்துல வந்து கண்டிப்பா இந்த சிலைகள் எந்த தளத்துல வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் அடுத்த காணொலியில மற்றும் ஒரு தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.